நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பலாப்பழ பாயாசம் பண்ணலாம். பலாப்பழ பாயசம். ஓகே, சோ பலாப்பழ பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பலாப்பழம், வெல்லம், தேங்காய் பால், ஏலக்காய் தூள், ஜவ்வரிசி, முந்திரி, தேங்காய், நெய், திராட்சை. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. சோ பலாப்பழம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பாயசம் வந்து செய்யறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அடுப்புல ஜவ்வரிசி வேக போட போறோம். இதை அந்த பக்கம் வச்சுக்கலாம். இத இந்த பக்கம் வச்சுட்டு ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி இதை வந்து நம்ம ஒரு நல்லா ஊறி அதுவே தண்ணியை உரிச்ச மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் முங்குற அளவுக்கு நல்லாவே தண்ணி சேர்த்துக்கலாம். போதும். இதை மூடி விடணுமா? மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா ஜவ்வரிசி அடி விட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பாயசத்துல பலாப்பழத்தோட சேர்ந்து நம்ம ஜவ்வரிசியும் வந்து ஆட் பண்றோம். ஸோ அதுக்காக ஜவ்வரிசியை வந்து வேக வைக்கிறோம். ஆல்ரெடி எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கிறோம் ஜவ்வரிசி? ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கிறோம். 20 மினிட்ஸ் ஊற வச்ச ஜவ்வரிசியை இப்போ இதுல வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் என்ன பண்ண போறோம்? இந்த பக்கம் நெய் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் வதக்க போறோம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ரொம்ப நேரம் ஊற வச்சிருந்தா ஒரு 10 நிமிஷத்துலயே வெந்துடும் அது. ஓகே, அதுக்கு தான் ஃபர்ஸ்டே ஊற வச்சிடுறது. அப்போ நம்ம அடுப்புல வைக்கும்போது சீக்கிரமா வெந்துடும். அது வெந்துட்டான்னு பாக்குறதுக்கு கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப நெய் ஊத்திட்டு இது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம முந்திரி, திராட்சை எல்லாம் ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். ஸோ பாயசத்துக்கு தேவையான முந்திரி, திராட்சை எல்லாம் நெய்யில போட்டு வறுத்து எடுக்க போறோம். அது உருகுறதுக்குள்ள அதை லைட்டா உடச்சு வச்சுக்கலாம். ரெண்டா நட்ஸ் வந்து நம்ம என்னனாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை மட்டும் இல்லாம பாதாம், பிஸ்தா எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்ளேவர் உங்களுடைய ஆப்ஷன் தான். எந்த நட்ஸ் வந்து சேர்த்துக்கணுமோ எல்லாமே இது நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது உருகிருச்சுல, இது கூட நம்ம நட்ஸை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துப்போம். இதுல வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரே பால் தான், நல்லா திக்கா எடுத்து வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதெல்லாம் தேங்காயும் வேற கட் பண்ணி வச்சிருக்கிறோமே. ஆமா, தேங்காய் துண்டு வந்து வறுத்து போடுறதுக்கு இந்த முந்திரி மாதிரி கார்னிஷ்காக. முந்திரி நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் மட்டும் ஒன்னா வறுத்தா பரவாயில்ல, ஆனா தேங்காய் வந்து தனியா தான் வறுக்கணும். ஏன்னா அது நல்லா கலர் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு வறுக்க போறோம். இது மட்டும் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க, பொங்கும் அப்புறம் வந்து ஒட்டும் அடியில். ஓகே, அந்த பக்கம் வந்து நெய்ல முந்திரி வந்து வறுப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு 20 நிமிஷம் ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து வேக வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம ஜவ்வரிசியை மண் சட்டியில வேக வைக்கிறதுனால நார்மல் பாத்திரத்திலே அடி பிடிக்கும், அது ஒட்டும். அதனால இது மண் சட்டினால கொஞ்சம் அப்பப்ப நம்ம வந்து கலரி விட்டுட்டு இருக்கணும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது கூட இப்போ இது வந்து கலரி விட்டு இது கொஞ்சம் அப்படி அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு எடுத்து விட்டாச்சு. ஸோ இதை மறுபடியும் மூடி விடுவோம். இது டோட்டலா எவ்வளவு நேரம்? 10 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். 10 மினிட்ஸ்க்கான டைம். இன்னும் கொஞ்சம் டைம்ல குக் ஆயிடும். அந்த பக்கம் கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட கிரேப்ஸ் சேர்த்தலாம். திராட்சையும் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்துக்கலாம். ஸோ திராட்சையை போட்டாச்சு. முந்திரி கலர் நல்லாவே மாறி இருக்குது. ஸோ அதோட திராட்சை இப்போ போட்டு அது அப்படியே கொஞ்சம் அப்படி பஃப்னு வந்ததும் நம்ம வந்து அப்படியே எடுக்க வேண்டியது. நல்லா அப்படி இதுவாகுது, சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சுட்டு இதே நெய்ல நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, எடுத்துடலாம்ல. அப்படியே கலர் அது இதுவாகுது, நல்லா புஃப்னு ஆயிடுச்சு திராட்சை. நல்லா பொரிஞ்சு வந்தா இன்னொன்று டேஸ்ட் நல்லா இருக்கும்.
நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ இப்போ இதே நெய்லேயே நம்ம வந்து கார்னிஷ்க்கு தேங்காவையும் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ தேங்காவையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் இதையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா சூடுல இருக்குது, அதனால போட்டது கலர் மாறின மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணியும் போடலாம், இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸா வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் துருவுன மாதிரியும் போட்டுக்கலாம். 1-2 துருவும்ல, ரொம்ப ஃபைனா அரைக்காம கொஞ்சம் லைட்டா துருவுன மாதிரியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நல்லா கிறிஸ்பி ஆகும். அது நம்ம சூடா இருக்கிறதுனால போட்ட உடனே நல்லா ஆகுதா. ஏன்னா நல்ல சட்டி வந்து சூடானதுனால தான். ஆக்சுவலி நெய் ஃபர்ஸ்ட் விடும்போது சூடு இல்லை, அப்பதான் லைட்டா அப்படியே இதுவாகிட்டு அந்த முந்திரி திராட்சை வறுத்ததுலயே நமக்கு சட்டி சூடாயிருச்சு. பாருங்க நல்ல கலரே மாறிடுச்சு. இது அப்படியே எடுத்துடலாம். ஓகே, நெய்யில வந்து தேங்காயை நல்லா வறுத்தெடுத்து அதையும் வச்சுக்கிறோம் கார்னிஷ்காக. எப்படி முந்திரி திராட்சை வந்து கார்னிஷ்க்கு போட போறோமோ அதே போலதான் தேங்காய். இதுவுமே ஃபைனலா தான் நம்ம கடைசி தான் சேர்க்க போறோம். நல்லா நெய்யில வறுத்தெடுத்த தேங்காயும் ரெடி பண்ணியாச்சு. அதே நெய்ல பலாப்பழத்தை போட்டு பலாப்பழத்தையும் அதுலயே போட்டுட்டோம். ஓகே, பலாப்பழத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எவ்வளவு குவாண்டிட்டி நம்ம எடுத்திருக்கிறோம் பலாப்பழம்? ஒரு 200 கிராம் அளவு பலாப்பழம் எடுத்திருக்கோம். அதை வந்து நல்லா கட் பண்ணி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை வந்து நெய்ல வதக்கணும், கொஞ்சம் சிம்ல வச்சு வதக்கணும். ஓகே, ரொம்ப வதக்க வேண்டாம், அதாவது சிம்ல வச்சு. இப்போ பாயசத்துக்கு இதுல சுகர் ஆட் பண்ண போறது இல்ல, வெல்லம் ஆட் பண்றோம். சாரி, அத ஸ்வீட்டுக்கு வெல்லம். ஸ்வீட்டுக்கு வெல்லம். எப்படி இப்போ பலாப்பழம் வந்து 200 கிராம், இதுக்கு வந்து ஒரு 100-150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்தாலே நம்ம கரெக்டா இருக்கும். ஏன்னா பாயசம்ன்றப்போ இது பலாப்பழமே கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். பாதிக்கு பாதி போட்டா போதும். ஏன்னா நீங்க வந்துட்டு ஜவரிசி சேர்க்கறதுக்காக தான் அந்த வெல்லமுமே, இல்லைன்னா நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம் நம்ம தேங்காய் பால் விட்டு. ஜவரிசி சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்வீட் வந்து கம்மியாகும். அதனால நம்ம கொஞ்சம் 100-150 வரைக்கும் சேர்த்தா கரெக்டா இருக்கும். இது நல்லா கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் நம்மளுடைய ஜவரிசி எந்த நிலைமையில இருக்குதுன்னு பாத்துடலாம். ஓ எஸ், நல்லா பபிள்ஸ் விட்டுட்டு இருக்குது. சொன்னபடி அந்த பாருங்க ஒட்ட ஆரம்பிக்குது. ஸோ அதனால அப்படியே நம்ம எடுத்து விடணும். மூடி வைக்க வேண்டாமா? போதுமா? போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணணுமா? இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஓகே, ஸோ அடியில மட்டும் தண்ணி அடியில மட்டும் நம்ம வந்து எடுத்து விட்டுருவோம். அண்ட் வெந்துகிட்டு இருக்குது, அதுக்கான டைம் கொடுத்துருவோம். அந்த பக்கம் வந்து பலாப்பழம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு, அதுக்கான டைமையும் கொடுத்துரும். பலாப்பழத்தை நல்லா நெய்யில வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த பக்கம் ஜவரிசியும் வெந்துட்டு இருக்குது. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து வெல்லம் சேர்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 100-150 கிராம் வெல்லம் சேர்க்க போறோம். ஓகே, இதுல ஆட் பண்ணலாமா? இல்ல, அந்த வெல்லம். இதுல வந்து நம்ம டஸ்ட் இல்லைன்றதுனால அப்படியே சேர்க்கிறோம். சில வெல்லம் பாத்தீங்கன்னா இது பாகு வெல்லம், டஸ்ட் ரொம்ப இருக்காதுன்றதுனால அப்படியே சேர்க்கிறோம். சில வெல்லம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்டா இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 200 கிராமுக்கு 100-120 கிராம். இது ஸ்வீட்டா இருக்குதுன்னு போது 100 கிராம், இல்ல ஸ்வீட் கம்மியா இருக்குதுன்னா அதுக்கு 150 கிராம்ன்ற மாதிரி நீங்க எடுத்து சேர்த்துக்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரைஞ்சு அதுல கொஞ்சம் வேகணும். அந்த பலாப்பழம் வந்து வெள்ளை பாகுலயே வேகணும். போதுமா? போதும். வேணா திரும்ப கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினாதான் கரெக்டா வந்துடும். ஏன்னா இலகி வரும்போது கொஞ்சம் தண்ணி ஆகும், அதனால கொஞ்சம் கம்மியா சேர்த்துட்டு அப்புறம் தேவைன்னா. இப்ப இதுல கொஞ்சம் பலாப்பழம் வேகட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே கரைஞ்சு வேகணும். ஓகே, பாருங்க நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்தணும். அது கரைய தண்ணி அதிகமா தெரியுது பாத்தீங்களா? அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் கெட்டியாகும் போது தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள அது வெந்துட்டான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் குக் ஆகிட்டு இருக்குது. அடி அப்படியே இதுவாகுது, பிடிக்க ஆரம்பிக்கும். எஸ்,
ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். இதுலயே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. correct ஆ. போதுமா? வெந்துருச்சு. வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த சூட்டுலயே கிடக்கும்போது நம்ம கரெக்டா வந்துடும். ஓகே. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வைக்கட்டுமா? மூடி வச்சு. மூடி வைக்க வேண்டாம், கொஞ்சம் திறந்தே இருக்கட்டும். அடி பிடிச்சிரும், அப்புறம் ரொம்ப பிடிச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து நம்ம 20 நிமிஷம் ஊற விட்டு 10 நிமிஷத்துல குக் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பக்கம் வந்து இப்போ வெள்ளத்திலேயே பலாசோல வந்து வேகணும். ஸோ அது இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கலாம். ஓகே. வடிகட்டி வேணா நீங்க ரொம்ப இப்படியே எடுத்தோம்னா வராதா? இப்படி எடுத்தா வராது. தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு, ஒட்டுது அப்படின்னா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணீங்கன்னா உதிரி உதிரியா வந்துடும். நார்மல் ஐஸ் வாட்டர் ஊத்துனீங்கன்னா தனித்தனியா உதிரி உதிரியா வந்துடும். இது இந்த சூடு நமக்கு இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு வைக்கிறோம். நல்லா வெந்துருச்சு, ஒட்டுது அப்படின்னா நீங்க வடிகட்டிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த வடிகட்டிலே நார்மல் பச்சை தண்ணியில ஒரு தடவை அலசி எடுத்துட்டீங்கன்னா தனித்தனியா உளுந்து வந்துடும். ஓகே. சாபுதா ஜவ்வரிசி வந்து நார்த் சைட்ல எல்லாம் சொல்லக்கூடியது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம ஆஃப் பண்ணோம். நீங்க மத்த சட்டினா அப்படியே போட்டு வச்சு வேக வச்சிருங்க. இப்போ இது வந்து அடி இன்னும் ஜாஸ்தியா பிடிக்குமேன்றதுக்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஓப்பன்லயே வச்சு திறந்து வச்சிருக்கிறோம். நீங்க மத்த பாத்திரம்னா மூடி வச்சு கூட நீங்க வேக வைக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த சூட்டுலயே கொஞ்ச நேரம் கடந்ததுன்னா வெந்துடும். ஓகே. இப்போ அது என்ன ஸ்டேஜ்னு பார்க்கலாமா? பாருங்க, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊத்தணும். ஆனா எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா வெல்லம் ஃபுல்லா உருகு, ஐ மீன் அது ஃபுல்லா கரைஞ்சிருச்சுல. இன்னும் கொஞ்சம் இது வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப பொங்கு இதுவாகுது, இது மாதிரி வந்துடாதா? வராது. நம்ம இதுலயே நம்ம அடுத்ததெல்லாம் போடும்போது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். பாருங்க, இப்ப நல்லா கலரே மாறி இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நல்லா கலர் வித்தியாசமே தெரியும். இதை நம்ம சிம்ல வச்சுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சுன்னா வடிகட்டி இதுல சேர்க்க வேண்டியதான். இது இப்படியே எடுத்து போட முடியாதா? இப்படியே எடுத்து போட்டுடலாம், ஆனா தண்ணியோடு சேர்ந்து வருமே. ஓகே. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு குக் பண்றோம். பலாப்பழத்தை இதை வந்து வடிகட்டி கொண்டு வந்துடுறோம். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு, இதை வடிகட்டி கொண்டு வந்துடுறோம் சொல்லியிருந்தோம். ஸோ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? நல்லாவே அது வந்து அப்படியே கொதிச்சுட்டு அடி பிடிச்சதா? இல்ல 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 இல்ல. இப்போ நம்ம ஜவ்வரிசி ஒண்ணா சேர்த்தலாமா? ஆட் பண்ணிட்டோம். நம்ம மண்சட்டின் போட்டுருங்க. மண்சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சேர்க்கிறோம். இல்ல நீங்க கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சூட்டுல நம்ம கரெக்டா வந்துடும். இது நல்லா கலந்து. மண்சட்டியை தவிர்த்து வேற எந்த பாத்திரத்தில் செய்யறதா இருந்தாலும் ஆன் பண்ணி வச்சு சிம்ல வச்சுட்டு செய்யுங்க. இது நான் கொஞ்சம் அந்த தண்ணியிலே கொதிக்கணும். கொஞ்சம் அது பாருங்க, ஆஃப் பண்ணா நம்ம பபிள்ஸ் வரும். தெரியுதா? இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. நம்ம மண் சட்டின்றதுனால அந்த லைட்டா பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. இல்ல நீங்க வேற சட்டினா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சில்னஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மத்த அதுக்குள்ள இதெல்லாம் சேர்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். தேங்காய் கட் பண்ணி தேங்காய் பண்ணது, வறுத்து வச்சிருக்கிற தேங்காய், அப்புறம் முந்திரி திராட்சை இதையும் ஒன்னா சேர்த்தலாம். போட வேண்டியது எல்லாத்தையுமே கூட ஆடட் ஃப்ளேவர் போட்டாச்சு. ஃபைனலா கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஆவி அப்படியே பறக்கிறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. தேங்காய் பால் மட்டும் ஏன் லாஸ்டா சேர்க்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் நல்லா திக்கா இருக்கும். அது வந்து எப்படி நம்ம பால் வந்து திரிஞ்சிடும் சொல்றோமோ அதே போலதான் இது. தேங்காய் பால் திக்கானது சூட்டுல போட்ட போது, எஸ்பெஷலி வெல்லம் காம்பினேஷன்ல ஆட் பண்ணோம்னா அது வந்து திரிஞ்சிடும்ன்றதுக்காக கொஞ்சம் அது கூல் டவுன் ஆகட்டும் சொல்லி அந்த நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்காக பாக்குறோம். அண்ட் இது இன்னொரு வாட்டி இது பண்ணி பார்க்கலாமா? இப்படி கொஞ்சம் கலந்தாலே அது ஆறிடும். இப்ப பாருங்க, அந்த புகை கொஞ்சம் ஆவி போனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துடலாம். ஸோ அதுக்கான டைம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகட்டும். அண்ட் இப்போ எல்லாமே பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி தான்.
தேங்காய் பால் ஊற்றி எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிட்டுறீங்களா? வானலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரி வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அது கூடவே திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதே நெய்ல கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பீசஸ் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த நெய்லேயே பலாப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பலாப்பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி வேக வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை பாகுலேயே பலாப்பழம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி வச்சிருக்கிற ஜவ்வரிசி இதோட ஒன்னா சேர்த்து லைட்டா கொதிக்க வச்சுட்டு அது கூடவே வறுத்து வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி, திராட்சை, கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான பலாப்பழ பாயாசம் தயார்.